வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ். எனது வீட்டு தோட்டத்தினை தான் இந்த காணொளியில் காட்சிப்பதிவாக்கியுள்ளேன். வாருங்கள், இந்த காணொளிக்குள் செல்வோம். சின்ன நெய்ப்பான் வந்து இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. சிலதுகள் நிறைய பிஞ்சுகள் வந்து கொண்டு இருக்குது. வர வர நாங்கள் இன்னும் சமைக்க இல்லை. எல்லாருக்கும் பிடுங்கி வர வர ஆக்கள் வரைக்குள்ள பிடுங்கி கொடுத்துட்டோம். பெருசுகள் கிடந்தது கொஞ்சம் ஆண்டு மறைஞ்சு கிடக்குது. வெள்ளை பாவக்காய் கிடக்குது. உடலங்காய் பிஞ்சொண்டு வந்து கொண்டு இருக்குது. ஒரே ஒரு மரம்தான் பயத்தங்காய். இதுலேயும் ஒரு புடலங்காய் கிடக்குது. கல் கட்டாமல் வளைஞ்சு எல்லா பக்கத்தாலையும் வளைஞ்சு போய் கிடக்கு. பாவக்காய் வந்து நல்ல உருண்டை பாவக்காய் பாருங்க. உருண்டை முட்டி மாதிரி கிடக்குதுங்க. எல்லாம் உருண்டை பாவக்காய், உருண்டை பாவக்காய். இதுலேயும் ஒரு மொஞ்சிக்காய் வளைஞ்சு போய் கிடக்குது. முடக்கத்தான் எல்லாம் வளர்ந்து காயல் வர தொடங்கிட்டுது. தக்காளி பழம் காயும் கிடக்குது. தக்காளி பழம் நாங்கள் பிடுங்கி எடுப்போம். இந்த மரத்திலேயே அழுத்தா கூட டேஸ்டாக இருக்கும். அப்படியே விட்டேன் நான். காயாக பிடுங்காமல் விட்டேன்னா மரத்திலே பழக்க கூட டேஸ்டாக இருக்குமெண்டு கேல் நோக்காட் கீரை கண்டை மூடிக்கொண்டு நிற்குது. கண்டு சின்ன இப்போ வருது. கொஞ்சம் முண்டே மழை குணமாக இருக்குது. டிமுழக்காவும் காற்றுமா இருக்கிறபடியாக இருட்டாயம் இருக்குது. எல்லாம் காற்றுக்கு எல்லாம் மங்காயங்களையும் சரிஞ்சு போய் கிடக்கு. நாங்கள் இந்த தக்காளியை முதல் பிடுங்கி எடுப்போம். கத்தரிக்காய் ஏன் மஞ்சள் கலரில் வருது? எல்லாம் முதலும் வந்ததை எடுத்து வெட்டி தண்டினாங்க. உள்ளுக்குள்ளே ஓகேயாக இருக்குது. வெளியால் வந்து கலர் வந்து மஞ்சளாக இருக்குது. நாவல் கலராக தான் வருகுது. வந்து இந்த இப்படி கலராக வந்து தான் இந்த கலராக மாறுது. ஏன்னு தெரியல. வெள்ளை கத்தரிக்காய் பாருங்க, குட்டி குட்டியாக காய்ச்சி கிடக்குது. முதல்ல பிடுங்கி எனக்கு எடுத்துட்டோம். அப்புறம் பிடுங்கி கொடுத்தாச்சு. வெள்ளை கத்தரிக்காய், மட்டுவில் கத்தரிக்காய். நீள கத்தரிக்காய், ஆனால் பெரிய நீளம் மண்டு வரையில். இஞ்சிகள் பிடிச்சி கிடக்குது.
உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிண்டி எடுத்துட்டேன். எல்லாம் காஞ்சி போச்சு. மிச்சம் கிளறி போட்டு கிடக்கிறதையும் எடுக்கணும். கத்திரிக்காய் தான் இப்போ குளிர் கெடியாக வரும் போலோட குளிராக கிடக்குது. எல்லாம் காஞ்சி கொண்டு போகுது. உடக்கத்தான் rosemary, basil, Italian basil இது வெள்ளாரை பிடிங்கிறாங்க. சம்பல்கள் போட்டுட்டோம். வெண்டிக்காய் வளருது, என்ன காய்க்கல, உடம்பி வர இல்லை. தேசிக்காய் மரம், மரம், வெள்ளாரை, வெந்தயக்கீரை, செடி டொமேட்டோ, இது கடுகுக்கீரை நல்ல உண்டு. இந்த மருத்துவ குறிப்பில் பார்த்தா போல் கடுகை போட்டு வளர வச்சுக்கிறேன். நீங்கள் அதை பிடுங்கி போட்டு வறுக்கணும். வெண்டிக்காய் கண்டுதான் காலையில் இது கொஞ்சம் பெருசாக வந்துட்டு அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கற்பூரவள்ளி, ரோஸ்மேரி, லெமன் கிராஸ், வெண்டிக்காய் கண்டுதான். என்ன மொண்டில் காய் வரி குருத்துவெல்லாம் வந்து கிடக்கு. சலானி கீரை, வெந்தயக்கீரை, மின்ட்டு இதை பிடுங்கி சின்ன இடத்துல விட்டேன்னா திருப்ப வளர்ந்து படர்ந்து போய் கிடக்கு நிறைய. துளசி, கருந்துளசி, வெங்காயத்தாள் தண்ணி போய் கிடக்குது. கேல், நோக்கோட், கோல் பிரை, தக்காளி வந்து மரத்தில் பழுத்து நிறைய பிடுங்கிட்டோம். சின்ன சின்ன காயம் கிடையாது, பழமும் கிடக்குது. கீரை, லீக்ஸ் அதில் பூத்திருக்கிறது. முடக்கத்தான பாருங்க, இவ்வளவு படர்ந்து வேலி முழுக்க, கம்பி முழுக்க, எல்லாம் முழுக்க முடக்கத்தான். நல்ல உடலுக்கு நல்ல நோக்கள், வாதங்கள் எல்லாத்துக்குமே நல்ல சிறப்பான நல்ல மூலிகை. இதில் வந்து ரசம் வைக்கலாம், சட்னி செய்யலாம், ரொட்டி செய்யலாம். நான் ஒன்றும் வேறு மாதிரி எல்லாம் செய்து போட்டிருக்கிறேன் ரெசிபிகள். ஓக்ராண்டு தான் போட்டு கிடந்தேன், வெண்டி கண்ணாண்டு போட்டு கிடந்தேன். சைனீஸ் கடையில் வாங்கினாங்க. சைனீஸ் ஓக்ரா வாக்க முன்னாடி யோசித்தேன் நான். ஆனால் ஒரு காயையும் காண இல்லை. ஊற்றுது, ஆனால் காயல் வேற காண இல்லை. ஒரு சின்னதாக இந்த சுரக்காய் மாதிரி சின்னதாக ஒன்று வந்தது, அது வாடி விழுந்துட்டுது. இப்போ பார்த்தீங்களோ பாவக்காய் பந்தல், பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தோங்குது. எல்லா விதமான பாவக்காயும் இருக்குது. நீளமான
கருக்கல் பாவக்காய், நார்மலான ரெகுலர் பாவக்காய், சின்ன உருண்டை குண்டு பாவக்காய், பாவக்காய் பந்தில் பார்க்க என்ன ஞாபகம் வருது, ஒரு பழமொழி மாதிரி ஒரு நாட்டார் கதை மாதிரி ஒன்று இருக்குது. செத்த வீட்டுக்கு அக்காவும் தங்கச்சியும் போயக்குள்ள வாசலில் அந்த பாவக்காய் பந்தல் இருந்ததாம் அந்த வீட்டு இதில். அதில் பாவக்காய் வந்து காய்ச்சி கிடந்ததை பார்த்துட்டு அக்கா தங்கச்சியும் அதை எங்களோட வாழ்வியலில் உள்ள இயற்கையாக நடக்கிறதுகளை வச்சு தான் இந்த ஒப்பாரி அதுகளெல்லாம் சொல்கிறது. அப்போ அதை வச்சு அவியல் அக்கா தங்கச்சியும் ஒப்பாரியில் பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் தூங்குதடின்னு சொல்ல போயேக்கா பாப்பமக்கா போயேக்கா பாப்பமக்கான்னு சொல்லி தங்கச்சியாக சொல்லியிருக்கிறா அக்காவுக்கு. அப்படி சொல்லியிருக்கல வீட்டுக்காரர் சேர்ந்து அழுது கொண்டு வந்து வீட்டுக்காரர் அவள் சொல்லியிருக்கிறா, அது நான் வித்துக்கல்லோ விட்டுருக்கிறேன், வித்துக்கல்லோ விட்டுருக்காண்டா விதை எடுக்கிறதுக்காண்டி கொட்டை எடுக்கிறதே பழுக்கிறதுக்கு விட்டுருக்குறேன்னு சொல்லி அவள் சொன்னவான்னு சொல்லி அப்படி ஒரு கதை இருக்குது, நாட்டார் கதை. பார்த்திங்கண்டா பாவக்காய் பாருங்கோ, பாருங்கோ பாவக்காய் 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 பந்தலிலே பாவக்காய் தூங்குதடி. இந்த கேரளா பாவக்காய்ன்னு சொல்லி அதை வாங்கி நான் சமைச்சு போட்டேன். அது வெள்ளை கலரில் தான் இருந்தது, இப்படி உருண்டை அதை விதி எடுத்து வச்சு போட்டேன் நான். ஆனால் இது வெள்ளையாக வரையில் பச்சை கலர்லையாக நான் முடியல கசப்பு. அதுங்க பாவக்காய் இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. அதை விட புடலங்காய், புடலங்கொடி பாருங்கோ, புடலங்கொடி. இதில் 2 புடலங்காய் இருக்கு, ஒன்று சின்ன, மற்றது பாருங்கோ கல் கட்டி விட்டுருக்குறேன். 2 புடலங்காய் கிடக்குது. அந்த புடலங்காயெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இந்த பாருங்க புடலங்காயை பாருங்க, இங்கே இருந்து இங்கே போகுது நிலத்து மட்டும். நல்ல உயரத்தில் இருக்குது புடலங்காய். இதுக்குள்ள இந்த குறிஞ்சா வச்சேன் நான். ஆனால் குறிஞ்சா வந்து நிலத்தில் வச்சேன்னா பெருசாக வளரே இல்லை. நல்லா இதுக்குள்ள புல்லு தான் வளர்ந்து போய் கிடக்குது. முடக்கத்தானுங்கள் தான் வளர்ந்துருக்குது. வெண்டிக்காய் இதெல்லாம் மறைக்கிறதால, வெளிச்சம் மறைக்கிறதால இட்டாலியன் பேசில் கீரை, பச்சை மிளகாய் கண்டுகள். மிளகாயில் பெருசாக காயல் குறைவு, எனக்கு காய்க்க இல்லை. 2 காயல் காய்ச்சி கிடக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய காய்க்க இல்லை. ஆனால் மிளகாய்க்கு வெளிச்சம் காணாதோ இல்லை இதுகள் மறைச்சு நிற்கிறதாலே தெரியல. க்ரீன் பேப்பரா கலப்பின பேப்பரா எல்லா கண்டையும் கொண்டு வந்து வைக்கிறது. அந்த காய் வந்து கிடந்தது.
கிடக்குது. ஆனால் பெருசாக வரே இல்லை. கிடக்கு வச்சு வண்டி கண்டு வெயில் இல்லாததில் விடாது கிடக்கிறதால பெருசாக வளரையில் இதில் இருக்கிற வண்டி கண்டில் ஒரு வண்டிக்கு 2வது வண்டிக்கே வந்து கொண்டு இருக்கு. போன முறை நட்டுட்டு ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்த வண்டிக்காயை படுத்து விதி எடுத்து வச்சனால் அதில் குறிஞ்சா வீட்டுக்குள்ளே வச்ச குறிஞ்சா இங்கே வளர்ந்து கொண்டு போகுது. வெளியால் வச்சது பெருசாக வரையில்லை. குண்டுமணி ஊரில் இருந்து கொண்டு வந்து குண்டுமணி பூங்குடியிலேருந்து கொண்டு வந்து போட்டு முளைக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.